They will keep bringing up issues. They will keep. I mean, any government will make sure that there are enough facilities for voters to come and vote. And when the DMK is very confident that people will vote them back to power, why is it that any government will indulge into something like this? கனிமொழி மாதிரி பேச்ச மாத்தி பேசுற ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பிரஸ் மீட்காரங்க வந்து கனிமொழி கிட்ட போய் கேட்கறாங்க, எல்லா மக்களும் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றாங்க, ஓட்டு போட எங்களால போக முடியலன்னு பஸ் டிப்போ அவங்களை தவிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க ரிப்ளை என்ன மாதிரி எல்லாம் பொய்யா பேசுறாங்க, நிறைய பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி அப்படிதான் எப்பவுமே பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்போ இத்தனை 1000 மக்கள் வந்து ஒவ்வொரு டிப்போலையும் வந்து கால் கடக்க நின்று கத்துறாங்க, வெயில்ல வந்து வேதனைப்பட்டுட்டு நிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா இல்ல ஏஐல பண்ண வீடியோவா இல்ல ஃபேக் வீடியோவா? என்ன எப்படி இவ்வளோ அசால்ட்டா வந்து போற போக்குல ஒரு பொய் அப்படியே சொல்லிட்டு மக்கள் மேல போக முடியுது? உங்களுக்கு எந்த தைரியம்? யார் கொடுக்குற தைரியம்? உங்களெல்லாம் யாருமே எதுவுமே கேட்க முடியாது. நீங்களா ஒரு பெரிய இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து பொம்மைகள் மாதிரி மக்களை ஆட்டி படைக்கிறதுனால நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போலாம்ல. மக்கள் வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு தக்க பதிலடி வந்து கொடுப்பாங்க கமெண்ட்ல நான் நினைக்கிறேன். தயவு செய்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.